இந்த அறவழி போராட்டத்தை கண்டு உடனே அடித்து பிடித்து டெல்லிக்கு சென்று மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து அவசரமாக அவசர சட்டத்தை இயற்றி அதை சட்டமன்றத்திலும் ஒப்புதல் பெற்று ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க முற்பட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலான மாநில அரசுக்கும் அதற்கு உறுதுணையாக பக்கபலமாக நின்று ஒத்துழைத்த மாண்புமிகு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கும் நன்றி. அம்மா அவர்கள் இருந்த காலத்திலேயே அதிமுகவிலே இருந்த அத்தனை பேருக்கு மத்தியிலே முதல்வர் ஆவதற்கு பன்னீர்செல்வத்துக்குத்தான் ஆண்டவரே கொடுத்தார் வாய்ப்பு. அப்படி இருக்க அம்மா இல்லாத காலத்திலும் அவருக்கே வாய்ப்பா என்று சிலருக்கு வந்திருக்கிறது அங்காளாய்ப்பு. அதன் காரணமாகத்தான் இந்த அறவழி போராட்டத்தின் முடிவிலே முதல்வருக்கு ஏற்பட்டதோ சின்ன சிராய்ப்பு. பாவம் முதல்வர் பன்னீர், உள்ளுக்குள்ளே வடிப்பார் போல் இருக்கிறது கண்ணீர். ஆம், சிலர் அவருக்கு ஏற்படுத்த நினைக்கிறார்கள் கெட்ட பேரு. அதனால் தான் இடையிலே புகுந்து இழுக்க நினைத்திருக்கிறார்கள் தேரு. இல்லை என்றால் இந்த அறவழி போராட்டம் 6 நாட்கள் அமைதியாகத்தானே போய்கொண்டிருந்தது. 7வது நாள் எங்கிருந்து வந்தது தடாலடி மாற்றம்? ஏன் இந்த காவல்துறையின் அடாவடி சீற்றம்? திரைக்கதையை மாற்றியது யார்? திரைக்கு பின்னால் நின்று சூழ்ச்சி செய்தது யார்? சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையே கட்டவிழ்க்கும் வன்முறை காட்சிகளை எங்கிருந்து கொண்டு வந்தார்கள்? ஒரு பக்கம் ஒரு இளைஞனை கீழே பிடித்து தள்ளும் காட்சி, வழியில் நின்ற வாகனங்களை கீழே தள்ளி நொறுக்கும் காட்சி, ஆட்டோவுக்கு தீ வைக்கும் காட்சி, குடிசைக்கு தீ வைப்பது போன்ற காட்சி. இது என்ன சினிமாவா இல்லை நிஜமா? திரைப்பட காட்சியா இல்லை திறம்பட ஆட்சி செய்ய முடியாத ஒரு ஆட்சியா? திறம்பட செயல்பட முடியாத ஒரு ஆட்சியா? இது மக்கள் கேட்கின்ற கேள்வி. நான் கூட கேள்விப்பட்டிருக்கின்றேன். பொதுவாக புயல் தான் கொள்ளுமா மையம்? இப்பொழுது தமிழக அரசுக்குள்ளே புகுந்திருக்கிறதோ ஒரு புதிய அதிகார மையம் என்பதே பலரது ஐயம். அதனால் தான் சொல்லுகின்றேன், உண்மையிலேயே இதற்கு ஒரு சிபிஐ விசாரணை கமிஷன் வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த அறவழி போராட்டத்துக்குள்ளே புகுந்து தீயை வைத்து கொளுத்திய அந்த தீய சக்திகள் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஏன்னா நம்ம நாட்டில் சாதாரண ஏழை குடும்பத்து மாணவன் ராம்குமார் சாவில் மர்மம் இருக்கிறது என்று சொன்னாலும் கேட்பதற்கு நாதி இல்லை. ஏன் சரித்திரம் படைத்த முன்னாள் முதல்வர் அம்மாவுடைய சாவிலே மர்மம் இருக்கிறது என்று சொன்னாலும் அதை கேட்பதற்கு நாதி இல்லை. அதையும் மீறி பலர் கேட்டாலும் அதற்கு நீதி இல்லை. கணம் நீதிபதி, உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி வைத்தியநாதன் அவர்களே முன்னாள் முதல்வர் அம்மாவுடைய சாவில் இருக்கக்கூடிய மர்மம் குறித்து பல சந்தேகங்களை எழுப்பினார். உடனே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா வெள்ளை அறிக்கை வேண்டும் என்றார். அதற்கு பின்னே சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நண்பர் ஸ்டாலின் அவர்களும் வேண்டும் என்றார் வெள்ளை அறிக்கை. ஆனால் இதுவரை அம்மாவுடைய சாவின் இருக்கக்கூடிய மர்மம் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கையும் கொடுக்கவில்லை, வெள்ளரிக்காய் அறிக்கையும் கொடுக்கவில்லை. நீங்க பன்னீர்செல்வம் ஐயாவுக்கு, அதாவது மாண்புமிகு முதல்வர் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்துக்கு ஒரு பாராட்டு, மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கு பாராட்டு சொல்றீங்களா? பாராட்டு சொல்றதுக்கு என்ன காரணம்? சில குறைகளை மீறி நிறைகளை சொல்வது ஒரு தமிழனுடைய கடமைன்னு சொன்ன என்ன? 6 நாள் ஒரு போராட்டம், அற போராட்டம் நடந்திருக்கு சார். எந்த பையங்கள் மேல் ஒரு தூசு கூட விடாம அப்படி ஒரு பாதுகாப்பு கொடுத்த ஒரு தமிழக அரசு அதற்கு பக்கபலமாக நின்றிருக்கிறது மத்திய அரசு. அதுல மாறுபட்ட கருத்து இல்ல. 7வது நாள் ஒரு தடாலடி மாற்றம். ஆனா அந்த 6 நாள் போராட்டத்தில் ஒரு அவசர சட்டம் கொண்டு வரணும்னா சாதாரண விஷயமா சார்? எத்தனை துறை அதுல டிபார்ட்மெண்ட், சுற்றுச்சூழல் துறை, அதுல பாத்தீங்கன்னா வனத்துறை, இன்னொரு பக்கம் பார்த்தா சட்டத்துறை, இன்னொரு பக்கம் பார்த்தா உள்துறை, இதிலே சனி ஞாயிறு விடுமுறை. இதை மீறி பிரதமர் மோடி அவர்கள் படித்திருக்கிறார் ஒரு முறை. இதை விட என்ன சார்? ஒரு 6 நாள் நடந்த மாணவர்களோட போராட்டத்துக்கு ஒரு பிரதம மந்திரியா
அவர் ரியாக்ட் பண்ணி இந்த அவசர சட்டத்தை ஏற்றுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார். இந்த அவசர சட்டத்தை கொண்டு வருவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார். நான் கேட்கிறேன், பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக முதல்வரா டெல்லிக்கு போனாரு, பிரதமர் மோடியை சந்திக்க முடிஞ்சது, ப்ராப்பர் அப்ரோச். ஆனால் திடீரென்று பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக முதல்வர் டெல்லிக்கு சென்றவுடன் நாடாளுமன்றத்துடைய நம்முடைய துணை சபாநாயகர் தம்பித்துரை அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு நாங்கள் சென்று விட்டு பிரதமர் மோடியை சந்திக்க முடியாமல் திரும்புகிறார் என்று சொன்னால், நான் கேட்கிறேன், இதுவே தமிழக முதல்வர், மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் புரட்சி தலைவி பொன்மன செல்வி அம்மா டெல்லிக்கு சென்றிருக்கும் போது இதே தம்பித்துரை நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு சென்று பிரதம மந்திரியை சந்திக்க முயற்சி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இதுல என்ன, இதிலேயே தெரியுது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல். அதனால அவங்க கட்சிக்குள்ளே இருக்குது ஏதோ ஒரு கீறல். அதனால் தான் இந்த இந்த காவல்துறையோட அத்துமீறல். இது என்னுடைய பாயிண்ட். ஏன்னா அந்த மாணவர்கள் என்ன சார் பாவம் பண்ணாங்க? அந்த மாணவர்களுடைய 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம், மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவான். அதற்கு பிறகு இப்படி அது மொழி போர், இது ஒரு அறவழி போர். இந்த போருக்கு இந்த அளவுக்கு ஒரு மக்கள் பொங்கி எழுந்து உண்மையான தமிழ் உணர்வாளர்கள் மாணவர்கள் அத்தனை பேரும் போராட்டத்தை கொச்சப்படுத்த 7வது நாள். இன்னும் சொல்ல போனா சட்டசபையில் முதல்வரே சொல்றாரு, அவரே சொல்றாரு, அவருடைய ஆக்ஷனை மீறி பன்னீர்செல்வம் நிஜ முதல்வர் என்றால் யார் இடையிலே புகுந்து விளையாடக்கூடிய நிழல் முதல்வர்? இதுதான் சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு நான் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவித்தாலும் நாங்க என்ன சொல்றோம், அப்பாவி மாணவர்கள் மீது போட்டிருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் வாபஸ் பெற வேண்டும். அது மட்டுமல்ல, நடுக்குப்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, மீனவர் குப்பம் அத்தனை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் மேலேயும் எந்த விதமான இது இல்லை. அன்றைக்கு அந்த போராட்டத்தின் போது கடைசியில மாணவர்கள் அத்தனையும் பேரும் கடலை நோக்கி செல்லுகிறார்கள், கடலுக்குள்ளே தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை. அன்னைக்கு அவங்களை காப்பாற்றுக்கு ஓடி வந்தவர்கள் மீனவர்கள், பாதிக்கப்பட்டது மாணவர்கள், பதைத்து ஓடி வந்தவர்கள் மீனவர்கள். அந்த மீனவர்கள் மீது இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதனால இந்த மாதிரி ஒரு பதட்ட சூழ்நிலை நிலவுகின்ற காரணத்தால் இன்னைக்கு எதையோ ஆன்டிசிபேட் பண்ணி எதையோ எதிர்பார்த்து 144 கடற்கரையில் காத்து வாங்கிறதுக்கு மட்டும்தான் கடற்கரை இன்றைக்கு என்று சொல்லி இது பண்ணிருக்காங்க. இதுதான் 144 போட்டதற்கான ஒரு சாத்தியக்கூறாக இருக்கும் என்று நான் கருதுறேன். ஒரு நிமிஷம், நான் நிழல் முதல்வரா யார் இருந்தாங்கன்னு இருப்பா ஒரு புதுசாக புகுந்திருக்கிறதோ ஒரு அதிகார மையம் என்பதே பலரது ஐயம் என்று சொன்னேன். நீங்க ஊடகம் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் இருக்கீங்க, நீங்க கண்டுபிடிங்க. அப்புறமா எதுக்கு நீங்க இருக்கீங்க? ஜனநாயகத்தில் நீங்களும் ஒரு தூண் தானே, ஊடகமும் ஒரு தூண் தானே, நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது தானே. நாங்க இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தின் பிரதான எதிர்கட்சியா? 4 லட்சிய திமுக. நானாவது இவ்வளவு இதை சொல்றேன். நான் கேட்கிறேன், ஒன்னு சொல்றேன், ஊடகம் நான் உனக்கு இது பண்ண வேண்டிய ஒரு விஷயத்துக்கு கேட்கிறேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல 74 நாட்கள் யோசிச்சு பாருங்க, 74 நாட்கள். இதுக்கு சரி ஓகே, நான் யாரையும் அதிமுகவுக்கு ஒரு பொதுச் செயலாளரா அவங்க அந்த அம்மா வந்துட்டாங்க. அவங்க ஏதாவது அதிமுக தொண்டர்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்களா? இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்களா? இல்ல தமிழக முதல்வரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் பன்னீர்செல்வம் பதில் சொல்றாரா? யாருமே பதில் சொல்ல. வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை அறிக்கையும் கொடுக்கல. வெள்ளை அறிக்கை கேட்டவங்க எல்லாம் இப்ப ஏன் கேட்கல? சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. நான் என்ன சொல்ல வரேன், அவர்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சி அவர்களுடைய பணியை செய்தால் எதிர்கட்சி அவர்களுடைய பணியை செய்ய வேண்டும். இந்த போலீஸோடைய அத்துமீறல் எப்படி நடந்தது? தமிழ்நாட்டு மக்கள் வெட்கி தலைகுனிகிறார்கள். எங்கிருந்து இது நடக்கும்? நான் கேட்ட மாதிரி இது சினிமாவா நிஜமானு கேட்டேன்னா அறிக்கையில இவ்வளவு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் யாரு எழுதணும்? இதெல்லாம் யாரு எடுத்து சொல்லணும்? இதெல்லாம் யாரு எடுத்து பேசணும்? எதிர்கட்சி பேசணும். தமிழ்நாட்டில் பல கட்சி கிட்ட ஒற்றுமையே இல்லை சார். இல்லைன்னா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இத்தனை வருஷமா நடந்தது ஏன்? இவர்களால் ஒரு வெற்றியை கொண்டு வர முடியவில்லை. எல்லாரும் போய் தனித்தனியா போராடணும். அவங்களுக்கு தனியா வேணும் பேரு, அவங்களுக்கு பேராசை. ஆனா
உண்மையிலே தமிழனோட இன உணர்வை காப்பாத்துங்க. இதேதான் ஈழத்தமிழர் பிரச்சனையும் ஒற்றுமை இல்லை. தமிழர்களுடைய பலவீனமே ஒற்றுமையின்மை. அதனால தான் எங்கிருந்து வந்தது பீட்டா? யாருடைய காலத்தில் வந்தது சொல்லுங்க? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் போட்டார்கள் வித்து. அதனால தான் இந்தியாவை பிளாட் போட்டு வித்தார்கள் வித்து. இப்ப இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் கூட இது தடை நீங்க வேண்டும் என்று நான் என்ன நம்பல, இறைவனை தான் நம்பினேன். அவனியார்புரத்துக்கு போனேன், ஐயனார் கோயில்ல தான் பூஜை பண்ணணும்னு அந்த ஜல்லிக்கட்டுக்கு இது பண்ணக்கூடிய ஊர் பெரியவங்க சொன்னாங்க. போய் பூஜை நடத்தினேன், என் கையால பூஜை பண்ணேன். அப்ப சொன்னேன், ஐயனார் தீட்டி வச்சிருக்கிறது அறிவால, அவரோட அருளால, நான் அரசியல் பேசுற அறிவால இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மீது இருக்கக்கூடிய தடை நீங்க வேண்டும். அது நடக்கும் அவர் அருளால. இந்த காட்சி பொருளாக இருக்கக்கூடிய விலங்கியல் பட்டியலிருந்து காளை மாடு நீக்கப்படும். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்த வழி வகுக்கப்படும் இறைவன் அருளால். அங்க இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்திற்குரிய தடை நீக்கப்படும், இறைவனர்களால் நடக்கும் அப்படின்னு நான் கடவுளை நம்புறேன். இப்ப கூட என்ன சொல்றேன், முதல் வரியே ஒரு வழியாக இறைவனர்களால் இந்த ஜல்லிக்கட்டு மீது இந்த தடை நீங்க இருக்கு, நான் கடவுளை நம்புறேன் சார். என்ன அதனால தமிழக அரசுக்கு ஒரே கோரிக்கை, இந்த மாணவர்கள் குற்றச்சாட்டு, மாணவர்லாம் என்ன பண்ணுவோம், அப்பாவி மாணவர்கள், அந்த மீனவர்கள், இதுல வேற வேற இதெல்லாம் சொல்லிக்கிட்டு, இன்னும் சொல்ல போனா சில முஸ்லிம் அமைப்புகள் மேல ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்துறதுக்கெல்லாம் சில முயற்சிகள், எல்லாம் ரொம்ப தவறுங்க, எல்லாம் ரொம்ப தவறு. ஏதாவது மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்செல்லாம் போடக்கூடாது.